இயேசு ஆவியான எனக்குள்ள இருக்கிறாரு அப்படி சொல்லும் போது நல்லா தான் சொல்லுவோம், எனக்குள்ள ஆவியான இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய கிரியைகள்லாம் என்னதுங்க? நம்ம நினச்சிப்போம் அபிஷேகம் பேசுன ஆவியானவர் வந்துட்டாரு, கையை தட்டி ஜெபம் பண்ண ஆவியானவர் வந்துட்டாரு. நிறைய பேர் விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன், கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆமென். சபைக்குள்ள வந்தாதான் ஆவியானவர் பேசுவார். ஆமென். சபைக்குள்ள வந்தாதான் அந்நிய பாஷை பேசுவாங்க, சபைக்குள்ள வந்தாதான் பரிசுத்தமா இருப்பாங்க. அப்படி இல்லை. ஆமென். நம்ம 24 மணி நேரம் ஆவியான் எனக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 24 மணி நேரம். ஆமென். ஒரு நாள் இல்லை, கர்த்தரை நாம் இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகை வரும் வரைக்கும் ஆவியான் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி உன் கூடவே இருப்பாரானால் நிச்சயம் தேவன் உன்னை ஆசீர்வதித்து நினைப்பதை காட்டிலும், அவர் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை காட்டிலும் நீ உன்னுடைய பலத்த கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்குமா? பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. உன்னை எடுத்து தேவன் வல்லமையாய் பயன்படுத்த